ஆழமான இருட்டுக்குள்ள பல நூற்றாண்டுகளா யாருமே திறக்காத ஒரு மர்மமான கதவு. அந்த கதவுல எந்த ஒரு இரும்பு சங்கிலியோ இல்ல பெரிய பூட்டோ கிடையாது. அதுக்கு பதிலா பிரம்மாண்டமான 2 ராஜ நாகங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு உக்கிரமா அங்க காவல் காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் மட்டும்தான் அதுல செதுக்கப்பட்டிருக்கு. பல 100 வருஷங்களா அந்த கதவை யாராலையுமே ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல. அது சரியா ஜூன் 2011 கேரளாவுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் உலக புகழ் பெற்ற பத்மநாபசாமி கோவிலுக்கு வெளியில அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு அமைதியும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு இருந்துச்சு. ஒரு பக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கண்களும், இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மீடியா கேமராக்களும் அந்த கோவிலையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. காரணம், சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி ஆர்டர் படி 7 பேர் கொண்ட ஒரு ஹை லெவல் கமிட்டி அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற இருட்டான அண்டர் கிரவுண்ட்குள்ள பல 100 வருஷங்களா மூடியே கிடக்கிற அந்த ரகசிய கதவுகளை திறக்கிறதுக்கு உள்ள போயிட்டு இருந்தாங்க. காத்தோட்டமே இல்லாத அந்த பாதாளத்துல அவங்க ஒவ்வொரு கதவா அங்க திறக்க அங்கிருந்து வெளியே வந்த அந்த உண்மைகள் ஒட்டுமொத்த கேரளாவையே அதிர்ச்சியில உறைய வச்சது. சில பேர் நினைக்கலாம், ஒரு சாதாரண கோவில் கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பரபரப்பு அப்படின்னு. பட் எஸ்டிஏ இது ஒரு யூஷுவலான கதவு கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ரகசிய கதவு. அந்த கோவிலுடைய அண்டர் கிரவுண்ட்ல யாருமே உள்ள போகாத 6 மர்மமான சீக்ரெட் டோர்ஸ் இருந்துச்சு. அத A இருந்து F வரைக்கும் ஒரு கோட் நேம்ஸ் எல்லாம் கொடுத்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி பிரிச்ச அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ரொம்ப பயத்தோடையே அந்த சீக்ரெட் டோர்ஸ், அதாவது அந்த சீக்ரெட் வால்ட்ட A C D E F அப்படின்னு ஒவ்வொரு கதவையுமா கஷ்டப்பட்டு திறந்துட்டே வந்தாங்க. அப்படி அவங்க அந்த ஒவ்வொரு கதவை திறக்க அங்க உள்ள கொட்டி கிடந்த அந்த தங்கம், வைரம், வைடூரியங்களை பார்த்த அந்த அதிகாரிகளுடைய கண்ணுமே அப்படியே சிலையா உறைஞ்சு போச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா, அந்த 5 அறைகள்ல மட்டுமே கிடைச்ச அந்த பொக்கிஷத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட $1 trillion மேல தாண்டுச்சு. $1 trillion அப்படின்னா நிஜமா எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட், நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பையே கிட்டத்தட்ட 8 தடவை ஒன்னா சேர்த்தா எவ்வளவு வருமோ, அதாவது அவருடைய சொத்துடைய 8 மடங்கு அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தொகை தான் இது. செகண்ட், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ், அந்த 3 நாடுகளுடைய டோட்டல் ஜிடிபியை நீங்க ஒன்னா சேர்த்தா கூட இந்த ஒரு கோவில்ல கிடைச்ச புதையலுடைய மதிப்புக்கு அது ஈக்குவல் ஆகாது. இந்த அளவுக்கு கற்பனைக்கே எட்டாத பல லட்சம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷங்கள் அந்த 5 அறைகள்ல மட்டுமே கொட்டி கிடந்துச்சு. பட் இது எல்லாத்தையுமே விட ஒரு மிகப்பெரிய ஷாக் அந்த இருட்டுக்குள்ள அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் அந்த 6வது கதவான வால்ட் பி, சீக்ரெட் டோர் பி. மத்த எல்லா கதவுகளையுமே உடைச்சு திறந்த அந்த கமிட்டியால இந்த வால்ட் பி உடைய கதவை மட்டும் 1 இன்ச் கூட அசைக்க முடியல. அப்படி அந்த மர்மமான வால்ட் பி, அந்த சீக்ரெட் டோருக்கு பின்னாடி நிஜமாவே என்னதான் இருக்கு? மொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்ச, பயத்துல உறைய வச்ச அந்த பத்மநாப சுவாமி கோவிலுடைய ரகசியங்கள் என்னென்ன? இத பத்தி தான் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம தொடர்ந்து நிறைய கிரைம் நியூஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு நடுவில் வர ஆட்ஸ் எல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி நடித்த ஒரு ஆட் என்னை நிஜமாவே ரொம்ப யோசிக்க வச்சுது. நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து உங்கள் குடும்பத்துக்கு போகணுமா இல்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ஏன்னா திடீர்னு வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா
ஸோ பாலிசி பஜாரில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. 1 கோடிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதம் 550 ரூபாயிலேருந்து. ஹெல்த்தும் முக்கியம், வெல்த்தும் முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே ஏதோ மார்க்கெட்ல விற்கிற வெறும் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது நம்ம லைஃபுக்கான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். திடீர்னு வர்ற எதிர்பாராத மெடிக்கல் செலவுகள்ல இருந்து உங்களுடைய சேவிங்ஸை மொத்தமா காப்பாத்துறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒருவேளை நாளைக்கு நம்ம இல்லை அப்படின்னாலுமே கூட நம்மளுடைய ஃபேமிலி நடுத்தெருவுக்கு வராம அவங்களுடைய ஃபியூச்சரை பாதுகாக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு டெசிஷனையுமே நம்ம எப்பவுமே தள்ளி போட்டுட்டே இருப்போம். எது வரைக்கும் அப்படின்னா வாழ்க்கை அதோடைய அவசியத்தை ரொம்ப கொடூரமா நம்மளுக்கு உணர்த்துற வரைக்கும். இப்ப ஆர்ஜே பாலாஜி அதோடைய முக்கியத்துவத்தை எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்துறாரு. சோ இதை எடுத்துக்கிறதுக்கு நீங்க சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் சைன். நிறைய கம்பெனிஸ் உடைய ஹெல்த் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸை கம்பேர் பண்ணி உங்களுடைய தேவைக்கு எது கரெக்டா செட் ஆகுமோ அந்த கவரேஜை செலக்ட் பண்ணுங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இப்பவே எடுத்து வைங்க. ஏன்னா ஃபேமிலியுடைய ஃபியூச்சரை பத்தி வரும்பொழுது இன்சூரன்ஸ் எடுக்கிறத விட அதை எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கறதான் முக்கியம். அந்த நம்பிக்கை அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி நம்புற பாலிசி பஜார் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். பல நூற்றாண்டுகளா இப்படி இருட்டுல பூட்டி வச்சிருந்த அந்த கோவிலுடைய ரகசிய கதவுகளை இப்ப ஏன் திடீர்னு கோர்ட் அதை திறந்து ஆடிட் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க? இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். பட் இதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒத்த காரணம் ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர் தான். 2008 டிபி சுந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் IPS ஆபீசர் கேரளாவுடைய ஹைகோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் வச்ச அந்த குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையுமே அதிர வச்சது. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பத்மநாப சுவாமி கோவில்ல அங்க பாதுகாக்கப்பட்டு வர விலை மதிக்க முடியாத பல பழங்கால நகைகள் தொடர்ச்சியா திருடப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரிஜினல் தங்க நகைகளை எடுத்துட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் நகைகளை அங்க உள்ள வைக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான அக்யூசேஷனை அங்க வச்சாரு. சவுந்தரராஜன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப தீவிரமா விசாரிச்ச கோர்ட் உடனடியா ஒரு அதிரடியான ஆர்டரை போட்டாங்க. கோவிலுடைய மேனேஜ்மெண்ட்டை உடனடியா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறத அந்த ஆர்டர். பட் பல 100 வருஷங்களா பரம்பரையா இந்த கோவிலை தங்களுடைய உயிருக்கு மேல மேனேஜ் பண்ணிட்டு வந்த திருவிதாங்கூர் ராஜாவுடைய குடும்பம் இந்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. 2 தரப்பு வாதங்களையுமே ரொம்பவே உன்னிப்பா கேட்ட சுப்ரீம் கோர்ட்டும் இறுதியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துச்சு. அப்படி கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உண்மையிலேயே அந்த கோவிலுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு அந்த கோவிலுடைய அண்டர் கிரவுண்ட்ல, அந்த கோவிலுடைய அடி பாதாளத்துல பல வருஷங்களா பூட்டி கிடக்கிற அந்த 6 ரகசிய அறைகளையுமே திறந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே துல்லியமா கணக்கெடுத்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்த ஒரு பிரம்மாண்டமான ஆடிட்டை பண்றதுக்காக முன்னாள் CAG அதிகாரியான வினோத் ராய் மற்றும் மூத்த வழக்கறிஞரான கோபால் சுப்பிரமணியம் இவங்களோட சேர்த்து 7 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை சுப்ரீம் கோர்ட் நியமிக்குது. ஆக்சுவலா அவங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற 6 சீக்ரெட் டோர்ஸ், அதாவது வால்ட் 7 இருந்து F வரைக்குமே அந்த கும்மிருட்டான அறைகளுக்குள்ள போய் அங்க இருக்கிற அந்த புதையல்களை அக்கு வேற ஆணி வேற லிஸ்ட் எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்றதுதான். ஆக்சுவலா STA இது இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாருமே பண்ணாத, இனிமேலும் பண்ணவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஆடிட் ஆபரேஷனா மாறிச்சு. அது சரியா 2011 ஜூன் 27 ஒட்டுமொத்த கேரளாவுடைய கண்களும் மீடியாக்களுடைய கண்களும் அந்த பத்மநாப சுவாமி கோவில் மேல மட்டும்தான் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த ஊரே ஒரு விதமான பதற்றத்துல உறைஞ்சு போய் நின்று இருந்துச்சு. அந்த 7 பேர் கொண்ட ஆடிட் டீம் பலத்த பாதுகாப்புக்கு நடுவுல கோவிலுடைய ஃப்ளோரை, அதாவது அந்த ரகசிய சுரங்கத்திற்கான பாதையை ஓபன் பண்றாங்க. கதவை திறந்ததுமே பல 100 வருடங்களா காத்தோட்டமே இல்லாத அந்த இருட்டான பாதாள குகைக்குள்ள இருந்து ஒரு பழமையான வாடை
ஆடை வெளியே வருது. கையில வெறும் டார்ச் லைட்டோட அந்த வளவளப்பான குறுகலான படிகள்ல ஒவ்வொரு அடியா அந்த ஆடிட் டீம் ரொம்பவே மெதுவா ஒரு இனம் புரியாத பயத்தோடயே அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அது வெறும் சுரங்கம் கிடையாது, ஒரு குறுகலான மூச்சு முற்ற மாதிரியான ஒரு இருட்டு பாதை. அந்த ஒற்றை வழியா உள்ள போனா மட்டும்தான் ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற அந்த 6 சீக்ரெட் வால்ஸையுமே, அதாவது அந்த 6 மர்மமான ரகசிய கதவுகளை அவங்களால நெருங்க முடியும். பட் நம்ம நினைக்கிற மாதிரி சாவியை போட்டு அந்த கதவுகளை அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் ஓபன் பண்ணிட முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல சட்டம், அதாவது லா, போலீஸ், இது எல்லாத்தையுமே தாண்டி அமானுஷ்யமான ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. எஸ், அந்த கதவுகளை திறக்கிறதுக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பழங்காலத்து ரகசிய சடங்கு அங்க செய்யப்படும். அதாவது கடவுள்கிட்டயே நேரடியா அந்த கதவை நாங்க ஓபன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ். அப்படி அந்த சடங்கை செஞ்சு அதுல திறக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவான அறிகுறிகள் வந்தா மட்டும்தான் அந்த கதவுகளை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஐதீகம் அங்க இருந்துச்சு. அன்னைக்கு அந்த ஆடிட் டீம் முன்னாடியே தேவ பிரசன்னம் பார்க்கப்படுது. அதுல அங்க இருக்கிற 5 கதவுகளை திறக்கிறதுக்கு மட்டும் அறிகுறிகள் எல்லாமே சாதகமா வந்துச்சு. பட் அந்த ஒரே ஒரு கதவான ரகசிய கதவு நம்பர் B-யை திறக்கிறதுக்கு மட்டும் எந்த ஒரு அறிகுறியுமே வரல. மாறா எல்லாமே நெகட்டிவான பயமுறுத்துற மாதிரியான சிக்னல்ஸ் தான் வந்துச்சு. இதை பார்த்த உடனே அவ்வளவுதான், அதை திறக்கவே கூடாது அப்படின்னு திருவிதாங்கூர் ராஜாவுடைய குடும்பம் குறுக்க நின்று ரொம்பவே ஸ்ட்ராங்கா தடுத்தாங்க. ஒருவேளை நீங்க அதை மீறி கோர்ட் ஆர்டரை வச்சு அந்த கதவை ஃபோர்ஸ் பண்ணி திறந்தீங்க அப்படின்னா இந்த மொத்த கேரளாவுமே கடலுக்கடியில போயிரும், இங்க மிகப்பெரிய அழிவு வரும் அப்படின்னு அந்த ஊர் மக்களும் அந்த ராஜா குடும்பமும் ரொம்பவே ஆழமா நம்பினாங்க. அந்த எதிர்பார்ப்போட தீவிரத்தை பார்த்த சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஓகே, இப்போதைக்கு அந்த வால்ட் B, அதாவது ரகசிய கதவான B-யை மட்டும் அப்படியே விட்டுட்டு மற்ற கதவுகளை மட்டும் திறந்து ஆடிட் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. அப்படி அந்த ஆடிட்டிங் டீம் முதல்ல வால்ட் A-யை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அதை ஓபன் பண்றதே அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சேலஞ்சா இருந்துச்சு. சும்மா அந்த கதவை தள்ளுனதும் எல்லாம் அது திறக்கல. முதல்ல ரொம்பவே பலமான ஒரு மெட்டல் டோர் இருந்துச்சு. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு கனமான உடன் டோர், மர கதவு இருந்துச்சு. சரி அப்படின்னு அதையுமே ரொம்பவே சிரமப்பட்டு ஓபன் பண்ணி உள்ள போனா அந்த மொத்த வழியுமே மறைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய கிரைனைட் கல் குறுக்க நின்னுட்டு இருந்துச்சு. இப்படி பல அடுக்குகளா இருந்த அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அந்த கிரைனைட் கல்லையும் நகர்த்தி ஆடிட் டீம் அந்த காத்தோட்டமே இல்லாத அந்த இருட்டான அறைக்குள்ள நுழைஞ்சு தங்களுடைய கையில வச்சிருந்த அந்த டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்த அந்த முதல் காட்சி ஆக்சுவலா அவங்க அப்படியே சிலையா ஆச்சரியத்துல உரைய வச்சது. அங்க 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 1,20,000 அரிய வகை பொருட்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடந்துச்சு. அவங்களுடைய அந்த லைட் வெளிச்சத்துல பளபளக்கிற 4 அடி உயரமுள்ள பியூர் கோல்டால செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணுவுடைய சிலை அங்க இருந்துச்சு. அதுல ஏகப்பட்ட வைரங்கள் கண்ணை பறிக்கிற அளவுக்கு நெருக்கமா பதிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த சிலைக்கு பக்கத்திலேயே 30 கிலோ எடை இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தங்க சங்கிலி, கிட்டத்தட்ட 40 அடி நீளம் இருக்கிற, அதாவது 5.5 மீட்டர் நீளம் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கோல்ட் செயின். இது எல்லாத்தையுமே தாண்டி 18வது நூற்றாண்டுல வாழ்ந்த ரோமன்ஸ், அதுக்கப்புறமா இந்த உலகத்தையே ஆண்ட நெப்போலியனுடைய காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட அசல் கோல்ட் காயின்ஸ், இது எல்லாமே மூட்டையா அந்த தரை முழுக்கவே செதறி கிடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நேர்ல பார்த்த அந்த ஆடிட் டீமுக்கே ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. பிகாஸ் இந்த ஒரு கதவுல, இந்த ஒரு அறைக்குள்ள மட்டும், இந்த வால்ட் 7 மட்டும் இருந்த பொக்கிஷத்துடைய டோட்டல் வேல்யூ பல லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கும் அப்படின்னு ஆடிட்ல தெரிய வந்துச்சு. இதை பார்த்த அந்த ஆடிட் டீம் அடுத்து அந்த B அப்படிங்கிற கதவை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற C, D, E, F அப்படின்னு மற்ற எல்லா கதவுகளையும் இதே ஆர்வத்தோட திறக்க ஆரம்பிக்கிறாங்க. வால்ட் C-ல எக்கச்சக்கமான கோல்டு மற்றும் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், வால்ட் D மற்றும் E-ல கடவுளுடைய பூஜைக்கு யூஸ் பண்ற தங்கம் மற்றும் வெள்ளியால செஞ்ச பல அபூர்வமான பொருட்கள், வால்ட் F-ல பண்டைய காலத்துல திருவிதாங்கூர் ராஜாவுடைய குடும்பம் யூஸ் பண்ண அரிய வகையான ஜுவல்லரிஸ், இது எல்லாமே கொட்டி கடந்துச்சு. இந்த
5 வால்ஸ்லயும் சேர்ந்து அங்க கிடைச்ச ஒட்டுமொத்த பொக்கிஷத்துடைய மதிப்பு தான் கிட்டத்தட்ட $1 trillion மேல போகலாம் அப்படின்னு ஆடிட்டிங் டீம் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆனா SDA அந்த 6வது கதவான வால்ட் பி இன்னைக்குமே ஒரு அமானுஷ்யமான மர்ம கேள்விக்குறியாகவே தான் இப்பவுமே பூட்டி இருக்கு. மற்ற 5 வால்ஸையுமே ஆடிட் பண்ணிட்டு ஃபைனலா அந்த வால்ட் பி உடைய கதவுக்கு முன்னாடி போய் நின்று அந்த ஆடிட் டீம் அந்த கதவை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. ஏன்னா அந்த கதவுல ஒரு பூட்டோ இல்ல இரும்பு சங்கிலியோ இல்ல கதவை திறக்கிறதுக்கான சாவியை போடுறதுக்கான ஒரு ஓட்டை ஒரு கீ ஹோலோ அப்படின்னு இது எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலா பிரம்மாண்டமான 2 ராஜ நாகங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு ரொம்பவே உக்கிரமா காவல் காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செதுக்கப்பட்ட உருவம் மட்டும்தான் அந்த வால்ட் பி உடைய கதவுல இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த கதவு சாதாரண முறையில எல்லாம் சீல் பண்ணப்படல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பழங்கால சித்தர்களால நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தால இது சீல் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த கதவை ஓபன் பண்ணணும் அப்படின்னா கருட மந்த்ரா தெரிஞ்ச சில குறிப்பிட்ட சித்தர்களால மட்டும்தான் அது முடியும். அதுவும் அவங்க உச்சரிக்கிற அந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன், அந்த சவுண்ட் வேவ்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டா அந்த கதவுகள் மேல படும்போது மட்டும்தான் அந்த கதவு தானா திறக்கும் அப்படின்னு கோவிலுடைய பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. ஒருவேளை யாராவது ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல தப்பான முறையிலேயோ அதை உடைச்சு திறக்க ட்ரை பண்ணா அவங்க அந்த இடத்துலயே கொடூரமான முறையில இறந்து போயிருவாங்க அப்படின்னு அந்த கதவை சுத்தி சில மர்மமான சாபங்களும் புராண கதைகளும் இருந்துச்சு. என்ன ப்ரோ இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபேண்டசி மூவி, ஹாலிவுட்டுடைய ஃபேண்டசி படத்துல வர்ற மாதிரி இருக்கே, நிஜமாவே அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரியா 1930 காலகட்டத்துல ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டம் எப்படியாவது இந்த வால்ட் பீக்குள்ள இருக்கிற அந்த புதையலை கொள்ளையடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பக்காவான பிளான போட்டாங்களாமா. யாருக்கும் தெரியாம நைட் நேரத்துல அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள நுழைஞ்சு அந்த கதவையும் உடைச்சு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க இரும்பு ஆயுதங்களை வச்சு அந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே அந்த இருட்டான குகைக்குள்ள இருந்து சத்தமே இல்லாம சீறிட்டு வந்த எக்கச்சக்கமான கொடிய விஷ பாம்புகள் அந்த கொள்ளையர்களை கொடூரமா அட்டாக் பண்ணதா ஒரு கதை சொல்லப்படுது. நியூஸ் அந்த காலத்திலேயே கேரளா முழுவதுமே பரவுச்சு. அன்னைக்கு இருந்தே இந்த வால்ட் பி கதவை ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மக்களால ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. பாம்புகள் அட்டாக் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட இன்னொரு பயங்கரமான புராண கதையும் அந்த ஊர் மக்களால சொல்லப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா சரியா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி கேரளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் எல்லாருமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கொத்து கொத்தா பசியில செத்துட்டு இருந்த அந்த கொடூரமான நேரத்துல அன்னைக்கு அங்க ஆண்டுட்டு இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இந்த பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக எப்படியாவது அந்த வால்ட் பீயை திறந்து அதுல கொட்டி கிடக்கிற அந்த செல்வத்தை வச்சு மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. பட் அந்த முடிவோட அவங்க அந்த வால்ட் பீ கதவு கிட்ட நெருங்கி போனப்ப அந்த இருட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான ஆனா ரொம்பவே பயமுறுத்துற மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுடைய காதுகள்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ராட்சத கடல் அலை ஆக்ரோஷமா வந்து மோதுற மாதிரியான சத்தம் அது. ஒருவேளை இந்த வால்ட் பி உடைய கதவுக்கு பின்னாடி நேரா அது அப்படியே அரபிக்கடலோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ரகசிய பாதையோ இல்ல ஏதாவது சுரங்கமோ இருக்குமோ அப்படின்னு அங்க போன எல்லாருமே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஒருவேளை நம்ம இதை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கதவை உடைச்சு திறந்தோம் அப்படின்னா அந்த அரபிக்கடலுடைய தண்ணி மொத்தமாவே இங்க உள்ள புகுந்து மொத்த கேரளாவையுமே வெள்ளத்துல அழிச்சிரும் அப்படின்னு அந்த கதவை திறக்கிற முயற்சியை அப்படியே கைவிட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லப்படுது. பட் இது எல்லாமே உண்மையா இல்ல வெறும் வதந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு வரலாம். இதுக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுடைய மர்மமான வரலாற்றை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோவில் கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு வரலாறுகள்ல குறிப்பு இருக்கு. அன்னைக்கு திவாகர முனி அப்படிங்கிற ஒரு முனிவர் அவருடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணுவை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள
ரொம்பவே தீவிரமா தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் இந்த உலகத்தையே மறந்து தவம் செஞ்சுட்டு இருந்தப்ப எங்கிருந்தோ வந்த ஒரு மர்மமான குழந்தை அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அவருடைய தவம் களைஞ்சு அந்த குழந்தைய பிடிக்கலாம் அப்படின்னு அவர் பின்னாடியே ஓடுனப்ப அந்த குழந்தை இவரை பார்த்து, நீ விஷ்ணுவை பார்க்கணும் அப்படின்னா அனந்தன் காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அப்படியே மாயமா மறைஞ்சு போகுது. இத பார்த்து அதிர்ச்சியான அந்த முனிவர் அந்த அனந்தன் காடு பகுதியை தேடி ரொம்ப தூரம் பயணம் பண்றாரு. அப்படி அவர் பல காடுகளை தாண்டி அங்க வந்து சேர்ந்தப்ப அவரை வர சொன்ன அதே குழந்தை அங்க நின்னுட்டு இருந்திருக்கு. பட் அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் மறுபடியுமே மறைஞ்சு போயிருது. இப்ப அந்த முனிவர் பதறி போய் அந்த மரத்துக்கிட்ட போய் தேடும்போது திடீர்னு அந்த மரம் அப்படியே ஒரு பாம்பு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அண்ட் அதன் மேல ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு கடவுளா உருமாறி அவர் முன்னாடி தோற்றம் அளிச்சார் அப்படிங்கிற ஒரு சிலிர்க்க வைக்கிற வரலாற்று கதையும் இருக்கு. அப்படி அந்த முனிவர் விழுந்து வணங்கிய அந்த இடம் தான் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ரகசியங்களை தனக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்கிற இந்த பத்மநாபசாமி கோவில் உருவாகிறதுக்கு ஒரு ஆணிவே. பட் எஸ்டிஏ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பத்மநாபசாமி கோவில் இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் கற்பனைக்கே எட்டாத பல லட்சம் கோடி செல்வங்களோடவும் உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அவர் தான் திருவனந்தபுரத்து மன்னரான மார்த்தாண்டவர்மா. 1750 காலகட்டத்தில் மன்னர் அனிலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா எந்த ஒரு அரசரும் கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தியாக முடிவை எடுக்கிறாரு. அதுதான் வரலாற்றுல திருப்படி தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தன்னுடைய அதிகாரத்தில் இருந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையுமே, தன்னுடைய கிரீடம், தன்னுடைய செங்கோல் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு தானமா எழுதி வச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இனிமேல் நான் உங்களுக்கு ராஜா கிடையாது, இந்த கடவுள் தான் இந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு சொல்லி தன்னுடைய புதையல்கள், ராஜ்யத்துடைய சொத்துகள் எல்லாத்தையுமே அந்த கோவிலுக்கு அடியில் இருந்த அறைகள்ல செக்யூரா வச்சு இது எல்லாமே கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாரு. அதனாலதான் அதுக்கப்புறமா வந்த மன்னர்கள் எல்லாரையுமே பத்மநாபருடைய தாசன் அப்படின்னு ரொம்பவே பெருமையா கூப்பிட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல ஸ்ரீயே, அந்த கோவிலுக்குள்ள இருட்டில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான விஷ்ணுவுடைய சிலை ஏதோ ஒரு சாதாரண கல்லுலையோ இல்ல மண்ணிலையோ செஞ்சது கிடையாது. மார்த்தாண்டவர்மா காலத்திலேயே 12,008 சால கிராம கற்களை வச்சு செதுக்கப்பட்டது. அந்த அபூர்வமான கற்கள் எல்லாமே நேபாளில் இருக்கிற கண்டகி அப்படிங்கிற நதியிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ரொம்பவே ஸ்பெஷலா கேரளாக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு ராஜ்யத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே இந்த சீக்ரெட் வால்ஸ்ல தங்களுடைய உயிரை பணையம் வச்சு அந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க. சோ இந்த கோவிலுக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான செல்வம் தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுமே அதை எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு பல வெளிநாட்டு படைகள் பல முறைகள் வெறித்தனமா முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. 1741 டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த மொத்த ராஜ்யத்தையும் கோவிலையும் கைப்பற்றணும் அப்படின்னு தங்களுடைய அட்வான்ஸ் வெப்பன்ஸோட அட்டாக் பண்ணாங்க. மார்த்தாண்டவர்மா தங்கிட்ட இருந்த ஒரு சின்ன படையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பிரம்மாண்டமான டச் படைகளை அடிச்சு நொறுக்கி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையவே செஞ்சாரு. அந்த போருடைய வெற்றிக்கு அப்புறமா கூட அவருக்கு கிடைச்ச அத்தனை செல்வங்களையும் அவர் கொண்டு வந்து இந்த கோவிலுக்கே காணிக்கையா கொடுத்தாரு. இப்படி பல நூறு வருஷங்களா மன்னர்கள் கொடுத்த காணிக்கைகள், ரத்தம் சிந்தி வாங்கிய போர்க்கள வெற்றிகள் மற்றும் மக்கள் கொடுத்த பல ஆயிரம் தானங்கள், இது எல்லாம் தான் பல நூற்றாண்டுகளா அந்த கோவிலுடைய அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த சீக்ரெட் வால்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே பாதுகாப்பா உறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியா முழுக்க அங்கங்க இருந்த மன்னராட்சி எல்லாமே மற்ற எல்லா பெரிய ராஜ்யங்களும் இந்திய அரசாங்கத்துடைய நேரடி கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. பட் இந்த பத்மநாப சுவாமி கோவிலுடைய அதிகாரம் மட்டும் எந்த காலத்திலையுமே அந்த திருவிதாங்கூர் ராஜா குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தாலேயே ஒரு ஸ்பெஷல் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்து அந்த ராஜ குடும்பம் தான் இந்த கோவிலை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி பல நூற்றாண்டுகளா பல தலை
தலைமுறைகளா தங்களுடைய உயிரை விட அதிகமா பாதுகாத்துட்டு வந்த அந்த கோவிலுடைய பாதுகாப்பே ஒரு கட்டத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறுச்சு. இந்த கோவிலை யாருமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் தொடவே கூடாது அப்படின்னு ரொம்பவே ஆழமா நம்பிட்டு இருந்த அந்த ஊர் மக்களுக்கு 2011 அங்க இருக்கிற ரகசிய அறைகளை திறந்து ஆடிட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்டதுமே ஒரு இனம் புரியாத உறைஞ்சு போற மாதிரியான பயம் உருவாச்சு. மக்கள் அப்படி பயந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆடிட் நடந்த அதே டைம்ல நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவம் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2008 ரிட்டையர்டு ஆபீசரான டிபி சவுந்தரராஜன் தான் இந்த கோவிலை ஆடிட் பண்ணணும், கீழே இருக்கிற அந்த சீக்ரெட் அறைகளை திறக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டார் இல்லையா. 2011 அந்த அறைகள் எல்லாத்தையுமே உடைச்சு திறந்து ஆடிட் ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு மாசத்துல எந்த ஒரு பெரிய வியாதியுமே இல்லாம எந்த காரணமுமே இல்லாம திடீர்னு ரொம்பவே மர்மமான முறையில அவர் இறந்து போறாரு. இது தற்செயலா நடந்த ஒரு இயற்கை மரணமா, இல்ல அந்த கதவுகளை திறந்தா அழிவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கோவிலுடைய சாபம் நிஜமாவே அவரை தாக்கிடுச்சா? இந்த மாதிரி ஊர் முழுக்க பல பேரு பதற்றத்தோட பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல ஸ்ரீ, அந்த ஆடிட் கமிட்டியில இருந்த ஒரு முக்கியமான மெம்பருடைய அம்மாவும் கூட அடுத்த சில மாசங்கள்ல திடீர்னு இறந்து போனாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அந்த வால்ட்டை ஓபன் பண்றது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் மத்தியில ரொம்ப தீவிரமா பேசப்பட்டுச்சு. சோ இதை எல்லாத்தையுமே பார்த்த சுப்ரீம் கோர்ட் மக்களுடைய நம்பிக்கையையும் அவங்களுடைய சென்டிமெண்ட்டையும் நம்ம சிதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மர்மமான இரண்டாவது கதவை, அதாவது வால்ட் பியை மட்டும் திறக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ராஜ குடும்பமும் அந்த அறையுடைய புனிதத்தன்மை கெட்டு போயிரும். அது மட்டும் இல்ல, அதை திறக்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அதை திறக்க விடாம இன்னைக்கு வரைக்குமே தடுத்துட்டு வராங்க. ஒருவேளை அந்த இருட்டான உள் அறைக்குள்ள விஷ்ணுவுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரம் உருவெடுக்கும் போது இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்த போற பிரம்மாண்டமான ஆயுதங்கள் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இன்னைக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி 2020 சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் கொடுத்தாங்க. காலம் காலமா கோவிலை மேனேஜ் பண்ணிட்டு வர்ற அந்த திருவிதாங்கூர் ராஜ குடும்பத்துக்கே முழு உரிமையும் அந்த கோவிலை பாதுகாக்கிற எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு அந்த ரோயல் ஃபேமிலி கிட்டயே ஒப்படைச்சாங்க. சரி, ஓகே, அந்த கோவில்ல இப்படி பல லட்சம் கோடி சொத்து இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த கோவிலுடைய செக்யூரிட்டி எப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அந்த கோவிலை சுத்தி ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையமே போடப்பட்டிருக்கு. ஸ்ரீ, அங்க உள்ள பூஜை பண்ற தலைமை பூசாரிகளா இருந்தாலும் சரி, கோவிலை பாதுகாக்கிற போலீஸா இருந்தாலும் சரி, ஏன் பல நூற்றாண்டுகளா தங்களுடைய உதிரத்தை கொடுத்து இதை பாதுகாத்துட்டு வந்த அந்த ராயல் குடும்பம், அந்த ராஜ குடும்பத்துடைய மெம்பர்களாகவே இருந்தாலும் சரி, எல்லாரையுமே மெட்டல் டிடெக்டர் மற்றும் எக்ஸ்ரே ஸ்கேனர்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ளே அனுமதிப்பாங்க. அதே மாதிரி வெளியே வரும்போதும் இதே செக்கிங் ரொம்பவே தீவிரமா நடக்கும். அங்க கண்ணுக்கு தெரியாத மூலைகள்ல கூட சிசிடிவி கேமராஸ், ஏதாவது ஒரு சின்ன அதிர்வு நடந்தா கூட மொத்த இடத்தையும் அலற வைக்கிற மாதிரியான எலக்ட்ரானிக் அலார்ம்ஸ், இது எல்லாமே அங்க பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பல 100 அடிக்கு கீழே யாராவது திருட்டுத்தனமா ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி இருந்தே சுரங்கம் தோண்டி அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலுடைய அண்டர் கிரவுண்ட் முழுவதுமே அண்டர் கிரவுண்ட் ரேடார் சிஸ்டம் வரைக்குமே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அந்த பழமையான கோவிலையே இப்ப யாராலையும் ஒரு இன்ச் கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பலமான கோட்டை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளவு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருந்தாலுமே இன்னைக்குமே அந்த ஒரு ரகசிய கதவு மட்டும் திறக்கப்படாம அப்படியே தான் இருக்கு. ஏன்னா சில ரகசியங்கள் உலகத்துக்கு தெரியாம அப்படியே அந்த இருட்டுக்குள்ள தூங்குறது தான் அந்த இடத்துடைய புனிதத்துக்கும் சரி, மொத்த மனித குலத்துக்குமே நல்லது அப்படின்னு மக்களும் சரி, இந்திய சட்டமும் சரி ரொம்பவே ஆழமா நம்புறாங்க. ஆக்சுவலா இந்தியா ஒரு ஏழை நாடு அப்படின்னு தான் மற்ற நாடுகள் இருக்கிற நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நிஜம் அது கிடையாது. இந்தியா ஒரு பிரம்மாண்டமான தங்க சுரங்கமா இருந்திருக்கு. பல 100 வருஷமா படையெடுத்து வந்த வெளிநாட்டவர்களும் சரி, இந்த பிரிட்டிஷ்காரங்களும் சரி, நம்ம நாட்டில் இருந்த முக்காவாசி செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு அவங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு போயிட்டானுங்க. பட் மொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இந்த பல லட்சம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷம் மட்டும் யாருடைய கண்ணுக்குமே தெரியாம எப்படி தப்பிச்சது? பிகாஸ் இது எந்த ஒரு அரசனுடைய
அரண்மனையிலும் இல்லாம ஒரு கோவிலுடைய பாதாள அறைக்குள்ள இது எனக்கு சொந்தமானது கிடையாது, கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு ஒரு மன்னரால தியாகம் செய்யப்பட்டு உயிரை பணையம் வச்சு பாதுகாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த ஒரு செல்வத்தை யாராலையுமே திருட முடியல. இங்க நம்ம கடவுள் நம்பிக்கையோ இல்ல அந்த நாகபந்தம் அந்த சாபங்களையோ கண்டிப்பா குறை சொல்லவே முடியாது. மாறா அதை நம்ம ஆச்சரியப்பட்டு தான் பார்க்கணும். பிகாஸ் பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களும் இல்லாத, எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்துல அதை எடுக்கணும் அப்படின்னு வந்த பல பேர்கிட்ட இருந்தும் பல கொள்ளையர்கள் கிட்ட இருந்தும் இந்த $1 ட்ரில்லியன் செல்வத்தை பாதுகாத்தது மக்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கையும், அந்த கதவை திறந்தா மரணம் வரும் அப்படிங்கிற உரைய வைக்கிற பயமும் தான், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் பல 100 வருஷங்களா இந்த பொக்கிஷத்துக்கு மிகப்பெரிய செக்யூரிட்டியா இருந்திருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க STA, வெளியே சுத்தி இருக்கிற வெறும் 5 அறைகளையே பல லட்சம் கோடி சொத்து, தங்க சங்கிலிகள், வைரம், வைடூரியம் மலை மாதிரி கொட்டி கிடக்குது அப்படின்னா பல ஆயிரம் வருடங்களா மனிதர்களுடைய கால் தடமே படாத அந்த உக்கிரமான ராஜ நாகங்கள் காவல் காக்குற, இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே திறக்க முடியாத அந்த ரகசியமான வால்ட் B-உடைய கதவுக்கு பின்னாடி உண்மையாகவே என்னதான் இருக்கும்? இந்த உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு விலை மதிக்க முடியாத செல்வங்களா, இல்ல இந்த உலகத்தை அழிக்க காத்துட்டு இருக்கிற கல்கி அவதாரத்துடைய ஆயுதங்களா, இல்ல அறிவியலுக்கே அப்பாற்பட்ட ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தியா? இந்த கேள்விகளுக்கான பதில் அந்த கார் இருட்டுக்குள்ளேயும் அந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு மட்டுமே வெளிச்சம். அண்ட் எஸ், இப்போ வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. எஸ், நான் உங்களை தான் சொல்றேன், நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி போன் எடுத்து எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போட்டுட்டு கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் அந்த போன் எடுத்து லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் மை டியர் STA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த மிஸ்ட்ரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த கதவுக்கு பின்னாடி உண்மையாகவே ஏதாவது அமானுஷ்யமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேற ஏதாவது யூனிக்கான கேஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த டாபிக்கா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.